இன்னைக்கு அநேகருடைய கைகளிலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், அனுபவிக்க முடியல. அநேகருடைய கைகளிலே நன்மை இருக்கிறது, அதை தங்களுக்காக பயன்படுத்த முடியல. பார்த்து கொண்டே இருக்கிறோம் நன்மைகளை, பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆசீர்வாதங்களை, ஆனால் அனுபவிக்க முடியல. காரணம் என்ன? கைகள் விலங்கிடப்பட்டிருக்கிறது. கைகள் எப்படி இருக்குது? விலங்கிடப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் செய்ய முடியாது. கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியாது. கைகளின் பிரயாசம் இருக்கும், ஊர்க்காரன் சாப்பிட்டுட்டு இருப்பான், ஒன்னும் செய்ய முடியாது. கூப்பாடு போடலாம், சத்தம் போடலாம், கைகள் கட்டப்பட்டு இருக்குது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய நன்மைகளை சத்துரு தின்பான், நம்முடைய ஆசீர்வாதங்களை சத்துரு தின்று கொண்டிருப்பார். கணவன் சம்பாதிக்கிறான், மனைவி சம்பாதிக்கிறாள், 2 பேருடைய சம்பளம் லட்சங்களை தொடுகிறது. ஆனால் ஒரு நயா பைசா மிச்சமில்லாதபடிக்கு சத்துரு அவைகளை சூறையாடுகிறான், கொள்ளையாடுகிறான். கைகளிலே விலங்கு. தேவ சித்தம் செய்ய முடியல, செயல்பட முடியல, ஆண்டவருக்காக கைகளை நீட்ட முடியல, கைகளை நீட்டி ஆண்டவருக்காக கொடுக்க முடியல, ஆண்டவருக்காக எதையாவது செய்யலாம் என்றால் கைகளிலே விலங்கு. இன்றைக்கு அந்த விலங்குகள் அறுக்கப்படும். இன்றைக்கு அந்த கைகளில் இருக்கிற விலங்குகளை கர்த்தர் அறுத்தெறிவார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார். சிம்சோனுடைய கைகளிலே விலங்கிடப்பட்டிருக்கிறது, மாவரைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து பாருங்கள். எப்படி இருக்க வேண்டியவன், எப்படி ஆளுகை செய்ய வேண்டியவன், எப்படி நியாயாதிபதியாக இருக்க வேண்டியவன். கண்களின் இச்சையின்படி வாழ்ந்தது நிமித்தம், மனம் போன போக்கிலே போனது நிமித்தம் இன்றைக்கு கைகளிலே விலங்கு கட்டப்பட்டிருக்கிறார், கட்டப்பட்டிருக்கிறார். விலங்குகள் அறுபடும் நேரம், விலங்குகள் அறுபடும் சமயம் இது.